நித்யானந்தம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகால கோகர்ணா அப்படின்ற அந்த ஊர்ல தான் இருக்கோம். ஆக்சுவலா நேத்து வந்து முருதேஸ்வர் போயிருந்தோம். அந்த இதுவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம். ஸோ அங்கே என்ன கதைன்றது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, அதான் ராவணன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானோட ஆத்மலிங்கத்தை வந்து அது பூனா, அதாவது வரமா வாங்கிட்டு வருவாப்புல. என்னன்னா, அந்த லிங்கத்தை வந்து கீழே வைக்கக்கூடாதுன்ற அந்த கண்டிஷனோட தான் சிவபெருமான் அதை தருவார். ஏன்னா எங்கே வைக்கிறியோ அந்த இடத்துலயே அது பிரதிஷ்டை ஆகிடும், அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ண முடியாது, தரையில் வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த கண்டிஷனோட கொடுப்பாரு. ஆனால் ராவணன் வந்து ஒரு அசுர குலத்தோட அரசருன்றதுனால இந்த சக்தி, அதாவது சிவபெருமானோட ஆத்மலிங்கமே வந்து இலங்கைக்கு போய் அங்கே பிரதிஷ்டை ஆயிடுச்சுன்னா அவனை யாராலையும் அழிக்க முடியாது, அவனுடைய பலம் வந்து அதிகமாயிடும்ன்றதுனால நாரதர் என்ன பண்றாருன்னா விநாயகரை முறையிடுறாரு. ஸோ இது எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அந்த லிங்கத்தை வந்து வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விநாயக பெருமான் வந்து மனித உடல் எடுத்து இதே இடத்துல தான் வர்றாரு. வந்து ஆக்சுவலாக என்னன்னா, விநாயகர் வந்து மனித உடல்ல இருக்கிறதுனால அவரை வந்து சந்தியாவந்தனம் பண்ணலையான்ட்டு ராவணன் கிட்ட கேட்குறாரு. ஸோ கட்டாயம் சந்தியாவந்தனம் கட்டாயம் பண்ணியே ஆகணும் அந்தந்த டைமுக்கு. ஆமாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லிங்கத்தை கீழே வைக்காத, நான் அதுக்குள்ளே சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி விநாயகர்கிட்ட, அதாவது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கிட்டு நான் 3 தடவை உங்களை கூப்பிடுவேன், அதுக்குள்ளே வரலைன்னா நான் வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இது பண்ணோடனே உடனே 3 தடவை கூப்பிட்டுட்டு அந்த லிங்கத்தையும் கீழே வச்சிடுறாரு தரையில் வச்சோடனே இது அந்த இடத்துலயே பிரதிஷ்டை ஆயிடுது. இங்கே தான் கோவில் இருக்குது, மகாபலேஸ்வரர்ன்ட்டு. ஸோ அந்த இடம் தான் எக்ஸாக்டாக நடந்தது. இங்கே விநாயகர் கோவிலும் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் தான் வந்து இப்போ அந்த சுயம்பு விநாயகராக வந்து அவர் இங்கே பிரதிஷ்டை ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த அதாவது அந்த லிங்கம் வந்து கீழே வச்சோடனே பிரதிஷ்டை ஆயிடுச்சேன்ட்டு அந்த கோபத்தில் வந்து அந்த லிங்கத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ராவண முயற்சி பண்ணப்போ அது உடஞ்சி செதறி பல துண்டுகளாக ஒவ்வொரு இடத்துல வெந்தது. அதில் ஒரு பீஸ் தான் வந்து மிருதேஸ்வர். அது பிரதிஷ்டையான அந்த பீட்டமும் அதில் எஞ்சிய பாகமும் வந்து இங்கே மகாபலேஸ்வரராக இங்கே வழிபடப்படுது. பொதுமக்கள் உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் தொட்டு வழிபட்டு வருவதுக்கான இதுவும் சாத்தியமும் இங்கே இருக்குது. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு உள்ள போய் கர்ப்ப கிரகத்தில் அந்த சிவபெருமானோட ஆத்மலிங்கத்தை தொட்டு வழிபட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக இருக்குது. நன்றி. நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.